நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பான லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் எல்சிஏ தேஜாஸோட மார்க் 1A வேரியண்ட் இந்த பிப்ரவரி மாதத்தோட இறுதிக்குள்ள நம்ம நாட்டோட விமானப்படைக்கு ஒப்படைக்கப்படும் சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான தருணம் இது. நம்ம இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட எல்சிஏ தேஜஸ் மார்க் 1 வேரியண்ட்டை ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளோட 45th ஸ்குவாட்ரனும் 18th ஸ்குவாட்ரனும் இந்த வகை விமானங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்த விட ரொம்பவே அப்டேட்டட் வேர்ஷன்ஸ் தான் இந்த மார்க் 1A வேரியண்ட்னு சொல்லலாம். அப்படி ப்ரீவியஸ் வேர்ஷனை விட இந்த வேரியண்ட்டில் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியாவை சேர்ந்த மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு மிக முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் 225 மில்லியன் மதிப்பிலான ஒரு டீல 155mm ஷெல்ஸை செல் பண்ணுறதுக்கு மட்டுமே இப்போ பேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த காலத்தில் எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்தியாவுக்கு கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டர்னு இதை சொல்லலாம். இது ரெண்டு விஷயத்தை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கே இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். எல்சிஏ தேஜஸ் இந்தியாவோட ஒரு பெருமிதம்னே சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே இந்தியா மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ஒரு படி கீழே இறக்கி பார்த்தது. உங்களால் சொந்தமாக ஒரு விமானத்தை தயாரிக்க முடியுமா, ஒரு போர் விமானத்தை தயாரிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்மளை நிறைய டைம் ரொம்ப ஏளனமாக பேசியிருக்காங்க, வம்பிழுக்கிற விதமாகவும் பேசியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம இந்தியா கொடுத்த ஒரு சரியான பதிலடி தான் இந்த எல்சிஏ தேஜஸ்ன்றது. கிட்டத்தட்ட இந்த விமானமானது நம்ம முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியோட ஒரு கனவுனே சொல்லலாம். ஏன்னா அவங்க இருந்த டைம்லேயே இதுக்கான பேச்சுகள் தொடங்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் இதுக்கான முதல் கட்ட பணிகளே தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் இந்த விமானங்கள் முதல்ல பறக்கவே ஆரம்பிச்சது. ஆனால் இப்படி இருந்துமே இப்போ இந்த விமானங்களானது நம்மளோட இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக சேர்ந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன் இந்த எல்சிஏ தேஜஸ் அதுலேயும் மார்க் 1A வேரியண்ட் இந்த அளவுக்கு ரொம்பவும் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த மெக்கானிசம் தான். ஏன்னா இந்த 4th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டில் எல்லாத்துலேயுமே முக்கியமான 3 மெக்கானிசம் இருக்கும். முதல்ல இருக்கிறது ஃப்ளை பை ஒயர் கண்ட்ரோல் சிஸ்டம், அடுத்ததா ஆன்போர்ட் சிச்சுவேஷன் அவேர்னஸ் சிஸ்டம், அடுத்ததா ஓவர் த ஹாரிசான் ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இது மூணுமே இந்த 4ஆம் தலைமுறை போர் விமானங்களில் ரொம்ப முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இருக்க இந்த ஃப்ளை பை ஒயர் கண்ட்ரோல் சிஸ்டம், இது என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். எல்லா விமானங்களுமே 2 விதத்தில் இயக்கப்படும். ஒன்று மேனுவலாக பைலட் கண்ட்ரோலில், இன்னொன்று ஆட்டோ பைலட் கண்ட்ரோலில். ரொம்பவும் அப்கிரேட் செய்யப்பட்ட விமானங்கள் இப்போ இருக்க போர் விமானங்கள் இந்த ஆட்டோ பைலட் மோட்லையும் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த 4ஆம் தலைமுறை போர் விமானங்களில் இருக்க பெரிய சிக்கல் என்னன்னா, இதை முழுசாக நம்மளால் அட்டானமஸாக இயக்க முடியாது. அப்படின்னு இருக்கப்போ ஒரு விமானியாலையும் முக்கியமான டைமில் ஒரு சில முடிவுகள், அதாவது ஒரு விமானி யோசிச்சு எடுக்கிற டைம் எடுக்கிறதுக்குள்ள இந்த ஆட்டோமேட்டட் பைலட் சிஸ்டம்ன்றது அதுக்கான முக்கிய முடிவுகளை எடுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையுமே கம்பைன் செஞ்சு, அதாவது மேனுவலாக இந்த விமானி கிட்ட இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷனையும் வாங்கி, அதே டைமில் இந்த சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுற இந்த ஆட்டோ பைலட் ஜென்ரேட் பண்ணுற சிக்னல்ஸையும் ப்ராசஸ் பண்ணி விமானி இயக்கிற அதே தன்மையோட ஒத்து போகிற மாதிரி இந்த ஆட்டோ பைலட்டும் சில கண்ட்ரோல்ஸை இந்த விமானத்துக்கு கொடுக்கும். முக்கியமான மேனுவர் பண்ணுற டைமில் இல்லை முக்கியமான ஷார்ட் டர்ன்ஸில். இதை தான் ஃப்ளை பை ஒயர் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எல்லா 4ஆம் தலைமுறை போர் விமானங்களில் இருந்தாலும் இந்த எல்சிஏ தேஜஸ் மார்க் 1 வேரியண்ட்டில் இது இன்னும் அப்கிரேட் செய்யப்பட்டது. அதை விட இன்னும் அதிகமாக அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கு இந்த எல்சிஏ தேஜஸ் மார்க் 1A வேரியண்ட்டில். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த ஆன்போர்ட் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் டிஸ்பிளே. இந்த ஆன்போர்ட் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் டிஸ்பிளேன்றது ரொம்பவே ஒரு விமானிக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது 4ஆம் தலைமுறை போர் விமானங்கள் வந்த ஆரம்ப காலகட்டத்தில் பெரும்பாலான விமானங்களில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்கும். ஆனால் அதனால நிறைய டார்கெட்ஸை ஒரே நேரத்தில் இந்த விமானிக்கு காமிச்சு கொடுக்க முடியாது. பேசிக்காக இந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, ஒரு விமானி ஒரு விமானத்தை ஒரு டைமில் பார்க்குறாருன்னா பக்கத்தில் வேறு ஏதாச்சும் த்ரெட்ஸ் வந்தாலும், இந்த விமானத்தை நோக்கி ஒரு மிசைல் உள்ளே வந்தாலும், இல்லை இந்த விமானத்தை நோக்கி வேறு ஏதாச்சும் ஒரு போர் விமானம் வந்தாலும் அது என்ன வேகத்தில் பறக்குது, அதிலிருந்து என்ன மிசைல் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த ஆன்போர்ட் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் டிஸ்பிளேன்றது இந்த விமானிக்கு காட்டி கொடுத்துரும். அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல விமானிக்கு ஒரு கிளியர் கட்டான டெசிஷன் தெரியும், எந்த த்ரெட் முதல்ல நம்ம ரீச் பண்ணணும் சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாத்தையுமே இது ப்ராசஸ் பண்ணி அந்த டிஸ்பிளேல காமிச்சிடும். அப்படின்னு இருக்கப்போ எந்த த்ரெட் அவரை நோக்கி முதல்ல வருதோ அதை அவரால் ஈஸியாக எங்கேஜ் பண்ண முடியும். அதை முதல்ல அவர் அழிக்கிறது மூலியமா அந்த விமானத்தையும் அவரால் காப்பாற்ற முடியும், அவரையும் அவரால் காப்பாற்றிக்க முடியும். இது ரெண்டாவது. மூணாவதாக இருக்கிறது ஓவர் த ஹாரிசான் ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஓவர் த ஹாரிசான் ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டி என்னன்னா, கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வான்பரப்பையும் இது தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். எப்படின்னா, எதிரிகளோட வான்பரப்புக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்க எதிரியோட ரேடார் நிலைகளை அழிச்சு, அங்கே இருக்க முக்கியமான கமெண்ட் சென்டர் எல்லாத்தையுமே அழிச்சு,
இந்த விமானத்தால் இந்த வான்பரப்பு மொத்தத்தையும் எல்லா டைம்லையும் எல்லா வெதர்லையுமே கொண்டு வர முடியுன்றது தான் இந்த ஓவர் த ஹரிசான் ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இதுவுமே இந்த விமானத்துக்காக ரொம்பவே பார்த்து இது எல்லாத்தையும் இது ஒவ்வொரு யூனிட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த பிப்ரவரி மாதத்தோட இறுதிக்குள்ள இந்த விமானங்களானது நம்மளோட விமானப்படைக்கிட்ட ஒப்படைக்கப்படும். அதுக்கப்புறமா பெங்களூரில் இருக்க ட்ரைனிங் சென்டரில் இதுக்கான விமானிகளுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்பர் 3 ஸ்குவாட்ரனான கோப்ரா ஸ்குவாட்ரனுக்கு இந்த விமானங்கள் ஒப்படைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்மளால் வருஷத்துக்கு ஒரு 8 விமானங்கள் வரைக்கும் தான் உருவாக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குது இந்த LCA தேஜஸ் வேரியண்ட்டில். இது 2026க்குள்ள அப்படியே 14லேருந்து 16 விமானங்களை டபுள் ஆகும்னு சொல்லிட்டோம். 2030க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 30க்கும் அதிகமான விமானங்களை தயாரிக்கிற மாதிரி, அதாவது 2030க்கு அப்புறமா இந்த அளவுக்கு அதிகமான விமானங்களை ஒரே டைமில் தயாரிக்கிற மாதிரி பிளான்லையும் நம்மளோட இந்த HAL நிறுவனமும் இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து பல ஆயத்த பணிகளை தயாராகிட்டு வராங்க. இப்போது இந்த அளவுக்கு இந்த விமானம் ப்ரூவ் பண்ணியிருக்கு இல்லையா? இப்போது இந்த விமானத்துக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, இன்னமும் எந்த ஒரு ஆக்டிவ் காம்பேட் ஜோன்லையும் இந்த விமானம் ப்ரூவ் செய்யப்படலை. இப்போது நம்ம இந்தியாவோட விமானத்தை பற்றி நம்ம இந்தியர்கள் மட்டும் பேசினா பத்தாது. இது இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்தாலும் இது வேறு ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டாலோ இல்லை ஒரு போரில் இதை நிரூபித்து காமிச்சாலோ தான் இந்த விமானத்துக்கான பேர் உலகெங்கிலும் பரவும். எப்படி ரஃபேல் ஜெட்ஸ் பல்வேறு போர்களில் அதோட திறமையை நிரூபிச்சதோ. ஆனால் அதுக்கான நிலைமை இப்போதைக்கு இந்த ஃபைட்டர் ஜெட்க்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் உருவாக்கப்பட்டதுலேருந்து இந்தியா பெருசாக எந்த ஒரு காம்பேட் ஜோன்லையும் இதை யூஸ் பண்ணலை. அப்படி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வரவே இல்லை. அதனால இதை கிட்டத்தட்ட ஒரு பீஸ் கீப்பிங் ஃபைட்டர் ஜெட்னே சொல்லியிருக்காங்க. அமைதியை காக்கிறதுக்காகவே இந்த ஃபைட்டர் ஜெட் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முக்கியமான ஃபார்வர்ட் பேசஸ்லாம் ஏற்கனவே 2 ஸ்குவாட்ரன் நம்ம இந்த LCA தேஜஸ் வேரியண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை 2 ஸ்குவாட்ரனையும் நம்மளோட ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் பக்கம் ஒரு ஸ்குவாட்ரனையும் நம்மளோட வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் பக்கம் ஒரு ஸ்குவாட்ரனையும் நிறுத்தி வச்சுட்டு இதை ஒரு போர் சூழலுக்காக தயாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் பக்கம் எப்போ வேணால் ஒரு டென்ஷன் வரலாம், எப்போ வேணால், அதாவது ஒரு முக்கியமான சூழ்நிலையில் நம்ம ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு ஈடுபடணும், நம்ம முக்கியமான ஸ்ட்ரைக்குக்கு ஈடுபடணும்னா இந்த விமானத்தை முதல்ல யூஸ் பண்ணுற மாதிரி இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஃபார்வர்ட் பேசஸ் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேளை இது மட்டும் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்டு ப்ரூவ் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த விமானங்களோட வேல்யூன்றது எங்கேயோ போய்டுன்னு சொல்லலாம். அதுக்கான எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸும் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இந்த விமானங்களை எப்படியாச்சும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி டைமில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸில் இருக்க இஷ்யூவால் அதை ஓரம் கட்டலை. ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டில் இருக்க ஃபைட்டர் ஜெட்ஸ் இதை விட விலையை குறைச்சி கொடுக்குறது. ஏன்னா அவங்களாம் ஏற்கனவே நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கப்போ அவங்களுக்கு இது ஒரு ஜஸ்ட் ஆர்டராக தான் தெரியுது. அதனால் அவங்க எந்த அளவுக்கு இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு விலையை குறைச்சி இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வித்துறாங்க. ஆனால் நம்ம ஒரு ஃபஸ்ட் டீலில் பேக் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம். எப்படியாச்சும் இந்த ஒரு டீல் மட்டும், ஒரே ஒரு எக்ஸ்போர்ட் டீல் மட்டும் இந்த தேஜாஸ்க்கு கிடைச்சிருச்சுன்னா எந்த நாட்டோட விமானப்படை இந்த விமானங்கள் வாங்குறாங்களோ அவங்க மூலியமாகவே இந்த விமானங்களோட முழு திறன்ன்றது உலக அளவில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடியே நம்மளோட இந்தியாவும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு காம்பேட் ஜோனில் இதை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவாங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் நடந்த இந்த ரியாத் டிஃபென்ஸ் ஷோ தான். இந்த ரியாத் டிஃபென்ஸ் ஷோவில் பல்வேறு உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட கட்டிங் ஏஜ் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எல்லா உலக நாடுகளுக்கும் எங்ககிட்ட இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோன்னு சொல்கிற மாதிரி. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த பல நிறுவனங்கள் பங்கேற்றிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான நிறுவனம் மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட். அதாவது நம்ம இந்தியாவுக்காகவும் வெளிநாடுகளுக்காகவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த 155mm ஆர்ட்லரி ஷெல்ஸை தயாரிக்கிற கம்பெனி. இந்த கம்பெனி இது வரைக்கும் முன்ன எந்த ஒரு நிறுவனமும் பண்ணாத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 225 மில்லியன் மதிப்பிலான US மதிப்பிலான ஆர்ட்லரி ஷெல்ஸ், இந்த 155mm ஷெல்ஸை செல் பண்ணுறதுக்கான இந்த டீலை பேக் பண்ணியிருக்காங்க. இது எப்போவுமே இது வரைக்கும் நம்மளோட ஒரு ஷெல்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டரை கெயின் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் துபாய்க்கு ஒரு 40 மில்லியன், அதுக்கப்புறமா பல்வேறு நாடுகளுக்கு ஒரு 50லேருந்து 60 மில்லியன், அந்த மாதிரி மதிப்பீட்டில் மட்டும்தான் நம்மளோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வெளிநாடுகளுக்கான எக்ஸ்போர்ட் ஆர்டரை பேக் பண்ணியிருக்காங்க. 200 மில்லியன்ன்றது கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னே சொல்லலாம். மற்ற நாடுகளுக்கு இது பெருசாக தெரியலனாலும் நம்மளோட இந்த நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய ஆர்டர். இதை மட்டும் நான் இந்த நிறுவனங்கள் ஒழுங்காக நல்ல குவாலிட்டியோடு பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்த நிறுவனங்கள் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெளிநாட்டில் இருக்க மற்ற டிஃபென்ஸ் யூனிட்ஸும் நம்மளோட நிறுவனங்கள் கிட்ட நிறைய ஆர்டரை கொடுப்பாங்க. இது ஒரு ஜஸ்ட் தொடக்கம் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியோட கனவு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ பழிக்க போகிறது, நம்ம உள்நாட்டு தயாரிப்பு விமானங்கள் மூலிமா பழிக்க போகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்மளோட இந்திய நிறுவனங்கள் இந்த சவுதி அரேபியாவில் நடந்த டீலை இந்த அளவுக்கு கிராப் பண்ணியிருக்கதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களாக இருக்கேன்.